ஸோ அவர் வந்து தற்குறிங்கள், அப்புறம் வந்து தருதலைங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் ரசிகர்கள்ட்ட கூப்பிட்டு வச்சு பேட்டின்ற பேரில் அவருடைய அறிவாளித்தனத்தை காமிச்சிருக்காரு. கேட்டால் அவர் சொல்லணும்ல பதில். ஏங்க இது வச்சா பிடிக்குமா? சரி, திமுகவில் எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சது? இந்த மாதிரி அதிமுகவில் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிச்சது, எந்த கொள்கை பிடிச்சது, என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சது, இந்த மாதிரி கேட்டாருன்னா பரவாயில்ல. அப்போ வந்து உண்மையிலே வருத்தம். இவர் அதை மறைச்சிட்டு தானே பேசுகிறார். அப்போ இவர் மேலே ஒரு மரியாதை வருமா? இது தவறான ஒரு விஷயம் தான். இவ்வளோ நாள் பில்டப் பண்ணதை பல விஷயங்களுக்காக நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னா அது எப்படி சரியாக இல்லைல்ல? சொம்புன்னு சொல்லுவாங்க புதுசாக ஒரு வார்த்தை. அதனால் ரொம்ப சொம்பு அடிக்கிற அப்படின்வாங்க. அதனால் சொம்புன்னு சொல்லுவாங்க. சொம்பு தூக்கி அது அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொம்பு இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது, நான் அண்டா. இன்னைக்கு நீங்கள் சம்பளம் கை நிறைய வாங்குறீங்கன்னா அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை. இப்படிதான் சொல்லலை, ஆனால் அதே தோணியில் சொல்லி உங்களாம் நன்றி இருக்கா, எல்லாம் கலைஞர் மட்டும் இல்லைன்னா அப்படி என் தலைவன் நடையப்பார் உடையப்பார் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்து சாணி எடுக்க வைப்பாங்கல்ல, அந்த வேலையை வந்து அண்டா செந்தில் செய்து விட்டார். நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. இன்று அரசியல் குறித்த விமர்சனங்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசுறதுக்காக நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு நியூஸ் வந்து ஜேம்ஸ் வசந்த் இசையமைப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பேசியிருக்காரு. இந்த அதாவது 17 விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி பேசியிருக்காரு, அல்லும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து தற்குறிங்கள், அப்புறம் வந்து தருதலைங்கள் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரா இல்லை? அவர் விஜய் ரசிகர்கள்ட்ட கூப்பிட்டு வச்சு பேட்டின்ற பேரில் அவருடைய அறிவாளித்தனத்தை காமிச்சிருக்காரு. கற்பழிப்புன்ற வார்த்தை அவர் பயன்படுத்தலை, அந்த பெண் பேசுகிற பெண்ணு பயன்படுத்தும் போது அதை ஒரு கரெக்ட் பண்ணிருக்கணும். கண்டிக்க கூட தேவையில்லை, கரெக்ட் பண்ணிருக்கலாம். அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதன் மூலிமா ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கலாம். அவர் பண்ணலைன்னா அவர் நோக்கம் வேறன்றதுனால அவருக்கு இந்த வார்த்தை பெருசாக தெரியல. இதே மற்ற சந்தர்ப்பமாக இருந்தால் இதை ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணியிருப்பார் இது எதிராக. ஆனால் அவருக்கு தெரியும். அதனால் அந்த வார்த்தைன்றது வந்து பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நம்ம நாகரிக சமூகத்தில் பயன்படுத்துகிறோம். கற்பழிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் தான் அவங்கள தற்கொலையாக பார்க்குறாருல்ல, அதனால் இவருக்கு அந்த எண்ணம் கூட வரல. ரெண்டாவது நம்முடைய விமர்சனம் அதில் என்னென்னா, விஜய் ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு இந்த அறிவாளித்தனமான கேள்வியெல்லாம் கேட்குறவர் அதே சான்ஸை மற்ற கட்சிக்கு உடைய தொண்டர்களுக்கும் கொடுக்கணும். திமுகவினர் ஒரு 5 பேரை கூப்பிட்டு வச்சுருக்கணும், அதிமுகவினர் ஒரு 5 பேர், பாஜகவினர் ஒரு 5 பேர், கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு 5 பேர் வச்சுட்டு நீங்கள் ஏன் அந்த கட்சியை விரும்புகிறீங்க, என்ன காரணம், உங்கள் கட்சி தலைவர்களை பற்றி சொல்லுங்கள், எதுக்காக உங்களை அவரை பிடிக்கும், உதயநிதி ஸ்டாலினை ஏன் பிடிக்கும் கேட்டால் அவர் சொல்லணும்ல பதில். ஏங்க இது வச்சா பிடிக்குமா? சரி, திமுகவில் எந்த கொள்கை உங்களுக்கு பிடிச்சது? இந்த மாதிரி அதிமுகவில் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் பிடிக்கும், எந்த கொள்கை பிடிச்சது, என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சது, இந்த மாதிரி கேட்டாருன்னா பரவாயில்ல. அதுதான் ஒரு நியூட்ரல். இவர் நோக்கம் அது இல்லைல்ல. இவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு பல அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க திமுக அந்த இதில். எப்படின்னா, நீங்கள் விஜய் மட்டும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து விஜய் மட்டும் திட்டினா போதும், எங்களை நீங்கள் வாழ்த்தணும்னு வேணாம், விஜய் மட்டும் நல்லா திட்டுங்க. கூடவே உங்களுக்கு மோடியும் பிடிக்காதா, அதையும் சேர்த்து திட்டுங்க. மற்றபடி நீங்கள் எங்களை வாழ்த்த வேணாம். ஏடிஎம்கே உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் அதை காமிச்சிக்க வேணாம், விஜயை நல்லா திட்டுங்க, மோடியை நல்லா திட்டுங்க. அப்படிலாம் சில பத்திரிகையாளர் அசைன்மெண்ட் கொடுத்து அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ரகம். இந்த மாதிரி பல ரகங்கள் பல விதவிதமாக ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறாங்க. அதில் பல பேர் அம்பலப்பட்டு போகிறாங்க. இப்போ ஜேம்ஸ் வசந்த் தான் அம்பலப்பட்டிருக்காரு. அப்புறம் வாரிசு அரசியல்னு ஒரு பொண்ணு பேசுது. இவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஆதாயம் மற்ற விஷயங்கள்லாம் இவருக்கு இருக்குல்ல, அதனால் இவருக்கு கோபம் வந்துச்சு. இவருக்கு தெரியும் வாரிசு அரசியல்னால் என்னன்னு தெரியும், குடும்ப அரசியல்னால் என்னன்னு தெரியும். ஆனால் இவர் அந்த புலமையை மறைச்சிக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட அவருடைய அறிவாளித்தனத்தை காட்டுறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். அவரை பின்பற்றுபவர்கள், அவரை பெரிதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள், என் போன்றவர்கள் பலரும் நிகழ்ச்சியை பார்க்குறோம். அப்போ வந்து உண்மையிலே வருத்தம். இவர் அதை மறைச்சிட்டு தானே பேசுகிறார். அப்போ இவர் மேலே ஒரு மரியாதை வருமா? இது தவறான ஒரு விஷயம் இல்லை. இவ்வளோ நாள் பில்டப் பண்ணதை பல விஷயங்களுக்காக நீங்களே அழிச்சிக்கிறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் போன்றவர்கள் தவிர்த்துருக்கணும்.
அதுக்காக தான் நான் இந்த விஷயம் பண்ணேன். இன்னொருத்தர் நேற்று தன்னை அண்டா என்று அவரே சொல்லிக் கொள்வார். பார்த்துருக்கீங்களா? இல்லை. கேட்டதில்ல. இல்லை இல்லை. சொம்புன்னு சொல்லுவாங்க புதுசாக ஒரு வார்த்தை. என்னடா ரொம்ப சொம்பு அடிக்கிற அப்படின்வாங்க. அதனால சொம்புன்னு சொல்லுவாங்க. சொம்பு தூக்கி. சொம்பு தூக்கி. அது அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் சொம்பு இல்லை, அதையும் தாண்டி புனிதமானது, நான் அண்டா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பொது வெளியில் தன்னை பற்றி தானே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அதனால நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ சில பேர்லாம் அந்த இதில் யூடியூப்பில் உட்காந்துட்டு அறிவாளித்தனமாக பட்ட பேர் வச்சுக்கிட்டு உருவ கேள்வி பண்ணிட்டுலாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. நமக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. அப்படி பேசிலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. அது பேசுகிறவங்களுக்கு தான் அசிங்கம். எப்படி உதயநிதி எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவரே அசிங்கப்பட்டாரோ அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது அதனால் அவமானம் வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. இவரை தான் திருப்பி திருப்பி இதையே பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் ஜனங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த அண்டா அப்படின்றவர் வந்து என்ன பேசினாருன்னா, அவங்களாம் கொஞ்சமாக நன்றி இருக்கா, உங்களுக்கு சோறு போட்டு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றி அமைச்சு இன்றைக்கி நீங்கள் சம்பளம் கை நிறைய வாங்குறீங்கன்னா அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை. இப்படி தான் சொல்லலை, ஆனால் அதே தொனியில் சொல்லி உங்களாம் நன்றி இருக்கா, எல்லாம் கலைஞர் மட்டும் இல்லைன்னா அப்படின்னாரு. நேற்று அதை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு மீம்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு. ஜொமேட்டோ அவரையே ஒரு 10 வடிவமாக போட்டாங்க. டெலிவரி பாய், ஜொமேட்டோ டெலிவரி, டென்சோ, செக்யூரிட்டி, இந்த மாதிரி. இதில் இன்னும் சில மீம்ஸுகள். ஒருத்தர் போய் பெட்ரோல் போடுறாரு, பெட்ரோல் பங்கில் இருக்கிற சொல்கிறாரு, கலைஞர் மட்டும் இல்லைன்னா இந்த ஓஸே பெட்ரோல் போடுறதே வந்திருக்காது, பைக்கே இருக்காது தெரியுமா அப்படின்னு. ஒரு கடையில் ஒருத்தர் டீ சாப்பிட்றாரு, கலைஞர் மட்டும் இல்லைன்னா டீயே இருக்காது. கலைஞர் இல்லைன்னா உலகமே இருக்காதியா போயா, அவ்வளோதான். அப்போ இந்த கலைஞர் மட்டும் இல்லைனான்றத இந்த வடிவேல் படத்தில் தலைவா என் தலைவன் நடையப்பார் உடையப்பார் அப்படி இப்படின்னு கூப்பிட்டு வந்து சாணி அடிக்க வைப்பாங்கள்ல, அந்த வேலையை நேற்று அண்டா செந்தில் செய்து விட்டார். இது உண்மையிலேயே நியாயப்படி திமுககாரனுக்கு கோவம் வரணும். சும்மா என் தலைவனை போட்டுன்னு அது ஒரு மீம்ஸ் ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் ஸ்டாலின் அவங்க அப்பாட்ட சொல்கிற மாதிரி எல்லாரும் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம், எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவோம், ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வருவோன்றாங்க. அப்பா உங்கள் ஆட்சியை கொண்டு வரணும் யாரும் சொல்ல மாட்டேன், எங்களாலேயே சொல்ல முடியல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இப்போ விஜய் வந்திருக்காரு, எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவேன்றாரு. யாரை கேட்டாலும் இப்போ எம்ஜிஆர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது முன்னா சொன்னார், இது வெற்றியில் இருக்குது, எம்ஜிஆர் ஆட்சி நான் கொண்டு வருவேன், அந்த இடத்த நிரப்புவேன். அப்போ யாராவது நான் கலைஞர் ஆட்சி கொண்டு வருவேன்னு யாருமே சொல்லலை. இவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களே காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம், இப்போ திமுக இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இது கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம், எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வருவோம், அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் ஓடுது. அதனால் இவர்களுடைய ஆணவம் என்னென்னா, எங்களால் தான், நாங்கள் மட்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி அதையும் சொல்லிட்டாங்க. மேலாடை சட்டை போடுறாங்கல்ல ஆண்கள், அதுவே திமுகன்றது வந்ததுனால தான் மேலாடை அணியறதுக்கே உரிமை கிடைச்சதாம். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாதான். யாரும் எல்லா ஆண்களும் சட்டை போடாமல் இருந்தாங்க. அது இருந்தது ஒரு காலம். மேலாடை அணியக்கூடாது, அந்த காலத்தில் இருந்தது. பெண்களே மேலாடை அணியக்கூடாது, ஜாக்கெட் அணியக்கூடாது. அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராடி பெரிய சண்டைலாம் போட்டு அன்றையெல்லாம் ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி அவ்வளோ பெரிய போராட்டம், நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக போராடி சில இடங்களில் அடித்தா திருப்பி அடின்ற அளவுக்கு இறங்கி எல்லாம் பண்ண அப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்தது. அப்போல்லாம் இவங்களுக்கு திரைப்படத்துக்கு வசனம் எழுதியிருந்தாங்க இவங்கெல்லாம். இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் மட்டும் இல்லை என்றால் மேல் சட்டை போட்டிருக்க முடியாது. காலச்சூழல், சூழ்நிலை மாற்றம், பிரிட்டிஷ் ஆட்சி வருகை, இயற்கையாகவே உங்களுக்கு வருமானம் வர்றது, படிப்பு, நகரமயமாக்கல், இதெல்லாம் வரும்போது எல்லாமே மாறும். இன்றைக்கி கலைஞர் தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரா? பில்கேட்ஸுடைய சித்தப்பாவா அவர் ஆட்சி காலத்தில் இந்த இது டைடல் பார்க்கு இந்த இதை கொண்டு வந்தார். அது அவர் கொடுத்த வேலை, ஜனங்க கொடுத்த வேலை. உனக்கு ஓட்டு போட்டு ஆக்கியிருக்கோம், நீ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் நீ. அதே மாதிரி எம்ஜிஆர் இல்லைன்னா நீ பொறியியல் கல்லூரிகளே கிடையாது. தனியார் பொறியியல் கல்லூரி அதிகமாக இது பண்ணது அவர் தான். நீங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி உருவாக்குனது எம்ஜிஆர் உடையது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான். இந்த மாதிரி ஏதாவது பேர் சொல்கிறபடியும் ஒன்றும் பண்ணல இவங்க. தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குனதே எம்ஜிஆர் தான். அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணல. ஆனால் உட்காந்துட்டு இந்த மாதிரி உருட்டிகள் உட்காந்துக்கிட்டு அவர் மட்டும் இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு வாழ்க்கை வசதி இதெல்லாம் கிடச்சிருக்காது. அதையே மற்றவங்களுக்கு எப்படி பொறுத்துவேன்? அவர் மட்டும் இல்லைன்னா நீயே வந்து ஃபீஸ் கட்டினா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு. அவன் அப்பங்காரன் மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சி போய் பிள்ளைங்களை படிக்க வச்சு
வெயில்லையும் பகல்லையும் வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்ச இவர் உட்காந்து திமுக மட்டும் இல்லைன்னா அப்போ எவ்வளோ காண்டாகும். எல்லாரையும் கேவலப்படுத்துகிறல்ல. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து ஃபீஸ் நீயா கட்டினீங்க, எல்லாரும் வந்து அறிவாலயத்தில் பணம் பெற்றுக்கொள்ளவும் நான் சொன்னீங்க. திமுக மட்டும் இல்லைனான்றீங்க, உருட்டுறீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைட்டாக உருட்டுனாங்க வேறு மாதிரி. எப்படின்னா துபாயில் போயிட்டு வேலை செஞ்சு அங்கேயே செட்டிலாக இருப்பான் 10 வருஷம். அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது. திராவிட மாடல் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். என்னடா உனக்கு அவங்கள பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அவனுக்கும் வீடியோவில் தெரியுறாங்களா நம்ம பேசுது அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. இயற்கையாக அவன் குடும்பம் திமுக குடும்பமாக இருக்கும். சரி போயிட்டு போகுதுன்னு அவனுக்கு ஒரு இது. அவனை ரொம்ப தோண்டி துருவி கேட்டிங்கன்னா தெரியும் கதை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர்கள் உருட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. நேற்று முந்தானத்துலாம் பெரிய ட்ரால். இன்னைக்கு ஒருத்தர் புகாரம் கொடுத்துட்டாரு. பால் முகவர்கள் சங்கம் ஒரு எஸ்ஏ பொன்னுசாமி கமிஷன் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்காரு. பொதுவெளியில் இளைஞர்களை, மாணவர்களை, பெற்றோரை மிரட்டுகிறார். பொதுவெளியில் அவர்களை அவதூறு பண்ணுகிறார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வேலையை பண்ணியிருக்காரு. இந்த கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருக்காரு. தான் நிலைமை. ஓகே. இப்போது சிஎம் வந்துட்டு ரீசெண்டாக வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நல்ல விஷயம்தான். அவர் நடத்தின இந்த பாலியல் அவரோட ஆட்சியில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பெண்களுக்கு இடையூறு, அவதூறு, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் வேதனைப்பட்டுவார். வேதனையே படமாட்டார். அந்த மாதிரி கூட ஒரு ட்வீட் நம்ம தான் வேதனை பண்ணோம். அதை எப்படி பண்ணுவாங்க? இந்த இரட்டை இலக்க வளர்ச்சியா இவரால் வந்துச்சா? இவருடைய 5 வருஷம் ஆட்சியில் வந்துச்சா? அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே அவர் சொல்லிக்குவார். அவர் சொல்ல மாட்டார். அவர் சார்பில் யாராவது ட்வீட் பண்ணுவாங்க. அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியாது. என்ன விஷயம்னா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு 5 ஃபேக்ட்ரி இருக்குது வச்சுக்கோங்க. 5 ஃபேக்ட்ரியாக ஒரு அப்பாக்காரு தாத்தா காலத்தில் உருவாகி அப்பா காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சு, தாத்தா ஒரு 4 ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் அப்பா வர்றாரு, அவர் ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஃபேக்ட்ரி, 6 ஃபேக்ட்ரி ஆகுது. அப்புறமா பையன் வரான், அவன் வந்து ஊரில் இருக்கிறதெல்லாம் கடன் வாங்குறான், சரியாகவே பண்ணல. ஆனால் அந்த 6 ஃபேக்ட்ரியுடைய இது ஒழுங்காக போய்கிட்டு இருக்குது, அந்த வளர்ச்சி. இப்போ பையன் சொல்கிறாப்புல, என் காலத்தில் 6 ஃபேக்ட்ரி அப்படிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்க, நீங்கள் என்னங்க பண்ணீங்க? உங்கள் அப்பா தாத்தா மாதிரி ஏதாவது வளர்ச்சி உருவாக்குனீங்கன்னா, நான் தான் இந்த பாருங்க இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்னு. இது தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர்கள் அவரவர்கள் காலத்தில் செஞ்ச வளர்ச்சி தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது. இந்த 5 வருஷத்தில் என்னமோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் இவங்க வந்து பண்ண மாதிரியும் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. இதான் சொல்கிறேனே, அவர் மட்டும் இல்லைன்னான்றாங்களா? அதே தான். கலைஞர் இல்லைன்னா நீங்கள் நானும் உட்காந்து பேச முடியாது, இந்த கேமரா வந்திருக்காது. அந்த மாதிரி கலைஞர் மட்டும் இல்லைன்னா. ஓகே. இப்போது விஜய் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதாவது தேர்தல் முடிவு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட தாவேகா வேட்பாளர்கள் எல்லாரையும் சந்தித்து வீட்டில் வந்து ஒரு ராஜ விருந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ராஜ விருந்து எல்லாருக்கும் கிரீடம் போட்டு சாப்பாடு போடுவாங்களா? ராஜ விருந்து அதாவது தேர்தலில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்களா? நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு மீடியா தான் தலைப்பு போடுவானுங்கல்ல, அந்த ஆள் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறாப்புல. நீங்கள் நான் எப்படி பிரியாணி சாப்பிடுவோம்? கையில் எடுத்தானே சாப்பிடுவோம். ஆமாம். கறி இருந்தால் பிச்சு சாப்பிடுவோம். ஆமாம். வேறு எதாவது பண்ணுவோமா? இல்லை. போருக்கு இருக்கு வச்சு சாப்பிடுவோமா? இல்லை. சாதாரணமாக சாப்பிடுவோம். இலையில் தான். ஆமாம். எஸ்ஏ சந்திரசேகரன் அப்படி தான் சாப்பிட்டுக்கிறாரு. எளிமையாக பிரியாணி சாப்பிட்டு எஸ்ஏ சந்திரசேகரன்